ரொம்ப லேக் ப்ரோ ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃபில் ஒரு ஃபைட் இருக்கும். மார்வல் எப்பயுமே செகண்ட் ஹாஃப் கிளைமேக்ஸ் ஃபைட் நல்லாயிருக்கும். ஸோ அந்த வேலை நல்லா இருந்தது. அவங்க கொண்டு வந்த கான்செப்ட் ஏதோ ட்ரை பண்ணியிருந்தாங்க. பட் அதுக்கு இம்பேக்ட் இல்லை. ஒரு மைண்டில் ஒரு சீன் கூட நிற்கிற மாதிரி இல்லை மார்வலில். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ராக் பண்ணிட்டாங்க. அந்த டெட்பூலோட அட்வான்டேஜை பார்த்தீங்கன்னா அவங்க டப் பண்ண விதம், அந்த நம்மளை சிரிக்க வைக்கிறது தான். மார்வல் அவர் அடிக்கிறது அவங்க 1-2 சிரிப்பு வந்தாலும் அவங்க ஓவராக சேச்சுரேட் பண்ணி டபுள் மீனிங் வைக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல மூஞ்சி சுளிக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. கொஞ்சம் ஒரு கட்டத்துக்கு மேலே மூஞ்சி சிரிக்கிறது இல்லை, பார்க்கவே இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்ன அவங்க இதே மாதிரி பண்ணுறாங்க, சிரிப்பு வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகல. டெட்பூல் நிறைய 2-3 கேமியோ இருக்குது, சொன்னால் ஸ்பாயில் ஆயிடும். ஸோ அந்த வகையில் பரவாயில்ல ப்ரோ, பார்க்கலாம் ஓரளவுக்கு. எங்கே ப்ரோ என்ஜாய் பண்ணாங்க, போய் பாருங்க வராங்க, என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்காங்க. எல்லாம் சோகமாக தான் வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு டிசப்பாயின்மெண்ட் தான் ப்ரோ மார்வல். இது பெருசாக சிஜி வேலை இல்லை ப்ரோ. ஓகே நல்லா இருந்தது 1-2 சீன்ஸு. ஆனால் அதை மீறி கொஞ்சம் ஸ்க்ரீன் ப்ளே இருந்திருக்கணும். ஏதோ ஒரு இதில் ஓடுற மாதிரி ஓடிட்டு இருந்துச்சு. டெட்பூல் கனெக்ட் பண்ணல ப்ரோ, இது பெருசாக கனெக்ட் பண்ணவே இல்லை. சும்மா காமெடியாக தான் காமிச்சிருக்காங்க. டெட்பூலை கனெக்ட் பண்ணுற மாதிரி எதுவும் இன்க்ரெடிட்ஸும் வைக்கல. ஓகே, ரொம்ப தீவிரமான ஃபில்ம்லாம் அவருக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்கும். இல்லை ப்ரோ, அதான் நெக்ஸ்ட் பார்ட் வெயிட் பண்ணி மொக்க தான் வாங்கிட்டு வந்தோம். பெருசாக அதை சொல்ல ப்ரோ. தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு, எல்லாம் சூப்பராக. விஎஃப்எக்ஸ் எல்லாமே செமையாக பண்ணிட்டு இருந்தாங்க. நல்லா டெஃபினட்டாக 100% சாட்டிஸ்ஃபைட் ப்ரோ. அவ்வளோதான். படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. கண்டிப்பாக வந்து தேட்டரில் வந்து பார்க்கலாம். தமிழில் பார்க்காதீங்க, இங்கிலீஷ்லேயே பாருங்கள். ஸோ மற்றபடி படத்தில் ஃப்ளாஸ்லாம் எதுவும் இல்லை, ஸ்லோவாலாம் போகும்னு சொல்லுவாங்க, அப்படிலாம் எதுவும் இல்லை. நல்லா இருந்துச்சு படம். மார்வல் ஃபேன்ஸ், டிசி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு நல்ல ட்ரீட்டாக இருக்கும் இந்த படம். காமிக் புக் ஃபேன்ஸ், மார்வல் டிசின்னு பிரிக்கல, காமிக் புக் படிக்கிறவங்களுக்கு பிடிக்கும் இந்த படம். படம் லேக் இல்லாமல் தான் போச்சு. அவ்வளோ பெரிய லேக்லாம் நம்மளுக்கு மேஜராக இருக்காது. சும்மா அந்த பிளாட்டை கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் ஸ்லோ ஆகும். பட் மற்றபடி நல்லா இருந்துச்சு படம். கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய கேமியோஸ் இருக்குது, நிறைய ட்ரெய்லரில் காட்டல. உங்களுக்கு படம் பார்க்கும்போது புரியும், நல்லா இருக்கும். அதெல்லாம் ட்விஸ்டாக தான் நிறைய இருக்குது படத்தில், காமிக்கல எதுவும். படம் உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். நான் ஏதோ ஸ்பாயில் பண்ண சொல்ல. கண்டிப்பாக ப்ரோ, சின்ன பசங்களுக்கு இல்லை, நிறைய இல்லை, ஏகப்பட்டது இருக்குது. ஃபஸ்ட்டு 2 பார்ட் கம்பேர் பண்ணும்போது ஒரு ஹெவியாக இருக்குது இதில். அதுதான் இந்த படமே, டெட்பூலே அதுதான். ஸோ தேங்க்யூ ஃபார் கிரியேட்டிங் திஸ் மூவி ரயன் ரெனால்ட்ஸ். தேங்க்யூ ப்ரோ. எல்லாமே பார்க்க டெட்பூல்னாலே அப்படி தான் ப்ரோ இருக்கணும். அதெல்லாம் சூப்பர்ண்ணா. எத்தனை தடவை பார்க்கலாம் மாஸ். எல்லாமே தெரிக்க விட்டாங்க. அதெல்லாம் ஐயோ எதிர்பார்த்தேன் அந்த கேமியோலாம் வரும்ட்டு. செம்ம சீன், எல்லா கேமியோவும் தெரிக்க விட்டாங்க. படம் சூப்பர் மாஸ்ண்ணா. எத்தனை தடவை பார்க்கலாம். சூப்பர். ஓவரால் எல்லாமே நல்லா இருந்தது. அந்த டைலாக்லேருந்து அந்த கதை எடுத்துகிட்டு போகிறவில் இருக்குது, அந்த இன்ட்ரோ, அந்த பின்னாடி பேக் ஸ்டோரியிலேருந்து எல்லாமே நல்லா இருக்கு ப்ரோ. அந்த உல்வரின் எப்படி அந்த வந்தார், ஸோ அதை ட்ரிபியூட் கொடுத்த மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்கு ப்ரோ. எல்லாமே அந்த கேமியோஸ்லாம் நல்லா இருந்தது ப்ரோ. எல்லாமே அதான் காமிக் சொன்ன மாதிரி காமிக்லேருந்து கொஞ்சம் கேரக்டர், அந்த ஜகர்நட்டு எக்ஸட்ரா அதெல்லாம் நல்லா இருந்தது ப்ரோ. எல்லாருக்கும் பிடிக்கும் ப்ரோ. அதுவும் அடல்ட்ஸ்க்காக ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. அது 5க்கு 4.9 கொடுப்போம் ப்ரோ. அதெல்லாம் இருக்குது ப்ரோ, என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஹல்க்கு அது ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட்ஸ் வருவார், அவ்வளோதான். ஓவரால் எல்லாரும் என்ஜாய் பண்ணாங்க ப்ரோ. நாங்கள் கத்தி தொண்டையே போயிடுச்சு ப்ரோ. தேங்க்யூ. ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். படம் செம்ம கேமியோலாம் பயங்கரமாக இருந்தது. நெக்ஸ்ட் இதுக்கு புஷ் பண்ணுற மாதிரி செம்மையாக இருந்தது. நிறைய இருந்தது. ரைட்டிங் செம்மையாக இருந்தது. ரைட்டிங் பயங்கரமாக இருந்தது. அதில் கொஞ்சம் இடத்துலலாம் லாஜிக்லாம் செம்மையாக ஃபிட்டின் ஆச்சு. லோக்கிலாம் அந்த இடத்துல ரெஃபரன்ஸ் கொடுக்கும்போதுலாம் செம்மையாக, லோக்கி பற்றி மிச்சம் இதெல்லாம் பற்றி நல்லா இருந்தது படம். சிஜிலாம் பக்கா எப்போவுமே சூப்பராக இருந்தது. ஸ்டன்ஸ்லாம் கூட பயங்கரமாக இருந்தது. நிறைய இடத்துல பழைய ஒரு மாதிரி அந்த 1-2 பார்த்த ஃபீல் அப்படியே இருந்தது. ஹியூ ஜாக்மேன்லாம் செம்மையாக இருந்தது. இல்லை படம் டெட்பூல் அதுதான் அப்படிதான் இருந்துச்சு. காமிக்லாம் செம்மையாக இருந்தது. ரொம்ப வல்கராக அப்படிலாம் இல்லாமல் காமிக்லாம் செம்மையாக செம்மையாக இருந்தது. தேங்க்ஸ். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல மார்வல் படம் பார்த்த ஃபீல் இருக்கு. உல்வரின் கேரக்டர் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் கொடுத்தது. ஒரு கேமியோ மாதிரி தான் நடிச்சிருக்காங்க. நல்லா தான் இருந்துச்சு படம். காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு. ஸ்க்ரீனில் ஃபுல்லாக ஃபன்னு அவங்க 2 பேர் காம்பினேஷன் எந்த பிரச்சனையும் இல்லை. படத்தில் கெட்ட வார்த்தைலாம் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த டெட்பூல் டச் இருக்குது, சூப்பராக இருக்குது. காமெடியெலாம் நல்லா ஒர்க் அவுட் வச்சு நிறைய இடத்துல நல்லா சிரிக்கலாம். ஒரு சில இடத்துல கொஞ்சம் மொக்க ஜோக்கெல்லாம் இருக்குது. ஆனால் நிறைய நல்ல காமெடிஸ்லாம் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. யூனிவர்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது நார்மல் டைம் லைனில் இல்லை, இது வேறு டைம் நடக்குது சொல்லி மென்ஷன் பண்ணி காட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்ட் லீட் எதுவும் இல்லை. நாங்கள் அதுக்கு தான் வெயிட் பண்ணி பார்த்தோம் போஸ்ட் கிரெடிட் சீன்ஸ் வரைக்கும். லீட் இப்போதைக்கு எதுவும் கொடுக்கல. ஆனால் எண்டிங்கெல்லாம் நல்லா ஹாப்பியாக தான் முடிஞ்சிருக்கு நெக்ஸ்ட் பார்ட் எடுக்கிற அளவுக்கு. ஒன்றும் ப்ராப்ளம்.
டெட்பூல் வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணோட விட நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல படம். மார்வலில் மல்டிவர்ஸ்னால் இதுதான் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் எல்லாம் மல்டிவர்ஸ் இல்லை, இதுதான் செம்மையாக காட்டியிருக்காங்க. இருக்கிற டெட்பூல்ஸ் எல்லாரையும் இறக்கி சம்பவம் செஞ்சுருக்காங்க. நல்லா இருக்கு, சூப்பர் படம். உல்வரின் கேரக்டர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நிறையவே கொடுத்துருக்காங்க. ஏன்னா உல்வரின் கொஞ்சமாக தான் காட்டுவாங்கன்னு நினச்சோம். பட் இன்னும் நிறைய உல்வரின் வேரியன்ட்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் அதுதான் கொஞ்சம் இது இல்லை. பட் உல்வரினும் சம்பவம் செஞ்சுருக்காங்க. நல்லா இருக்குது படம், சூப்பர் படம், பார்க்கலாம் எல்லாரும். காமெடி டைலாக்ஸ் நம்ம R-rated மூவி. அது காமெடி டைலாக்ஸ் ஃபுல்லாகவே R-rated தான். சின்ன பசங்க யாரும் பார்க்க முடியாது, அவ்வளோதான்.